அன்ன வயற்புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு என்னை வாழ்க்கைப்படுத்த வேண்டும் என்று நீ நாச்சியார் திருமொழியில் வேண்டியதை நாங்கள் என்றும் மீறாது இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். திருப்பாவினுடைய சிறப்பு பகவான நிச்சயமா சரணடைகிறதுக்கான உறுதி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலீர். இந்த அறிவு நிறைந்த புனிதமான இந்த மார்கழி மாதங்கள் நல்ல நாட்களாக இருக்கிறதுனால, அறிவை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையில். இப்போ பரிபூர்ணமா நாம எதையுமே நம்மளோட அது அந்த அந்த விஷயத்தினுடைய உட்பொருள், அதனுடைய விளைவுகள், அதை நம்ம அடைந்ததற்கான நமது சொந்த பிரயத்தனம், முயற்சி, வெற்றி, இதெல்லாம் புரியணும். புரிஞ்சாதான், அறிவோட அதை அனுபவிச்சாதான் அதனுடைய சுகம் பூரணமா கிடைக்கும். அதனால மதி நிறைந்த நன்னாளாகையால் மார்கழி திங்கள் அப்படின்னு எடுத்துட்டு நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர். நீராட போதுவீர், நீராடுதல் அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே இந்த தண்ணீர்ல உடலை முழுவதுமாக நனைத்து அல்லது கழுவி குளிக்கிறதா ஸ்நானம். இது நமக்கு பண்ணா ஸ்நானம் குளிக்கிறது அப்படின்னு. இதே இது பகவானுடைய ரூபத்துக்கு அர்ச்சாமூர்த்திக்கு பண்ணா அபிஷேகம், திருமஞ்சனம் அப்படின்னெல்லாம் பேர் இருக்கு. வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே முழுவதுமே தழுவக்கூடிய பஞ்சபூதங்களால் வழிபடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் நீராடுதல் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கு. நீராட்டம் அப்படின்னா முழுவதுமாக மூழ்குவது. மனம், சூக்கும சரீரமோ ஸ்தூல சரீரமோ இல்லை ஆன்மாவோ, ஆன்மா வரைக்கும். இப்போ நம்ம தேகத்தில் குளிர் உணர்றோம். தேகத்தில் குளிரையோ வெப்பத்தையோ உணர்றோம்னா அந்த வெளி கால சூழ்நிலை, சீதோஷ்ண நிலையை உடல்ல உணர்றோம். அப்படிங்கும்போது உடல் முழுவதும் தான் உணருது. ஒவ்வொரு அணுவும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூரணமா அந்த ஒவ்வொரு அணுவும் மொத்தமா உணருது. அது மூழ்கின மாதிரி தான். நீருக்குள்ளேயோ காற்றுக்குள்ளேயோ நெருப்புக்குள்ளேயோ முழுவதுமா. அப்போ அதனுடைய அமைப்புப்படி ஒன்று கலத்தல், அதாவது தழுவ பெறுதல் அப்படிங்கிறது நீராட்டல் அப்படிங்கிற அர்த்தமாகுது. அப்படி அறிவுபூர்வமான இந்த நாட்கள்ல, இந்த மார்கழியில நீராட, அதாவது இறைவனுடைய அன்பில் கலந்தாட, இயற்கை பஞ்சபூதங்களினுடைய உதவியால பஞ்சபூதங்களோட கலந்தே இறைவனை வழிபட. ஏன்னா இந்த பிரகிருதி எப்பவும் இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கா. பிரகிருதியை பகவானுடைய மேற்பார்வையில இயங்குறா, எப்பவும் பகவானுடைய அனுகிரகத்திலே இருக்கிறார். அதனால அவளை போலவே நாமளும் நீராட, பகவானுடைய இயற்கை வைபவத்தில் கலந்துக்கிறதுக்கு, முழுவதுமா மூழ்குவதற்கு, முழுவதுமா ஆதரிக்க, அரவணைக்க, தழுவ பெறுவதற்காக நீராட போதுவீர் போங்க. போதுமினோ நேரிலையீர், அது நேரிலையீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. போதுமினோங்கிறது போதுமா உங்களுக்குன்னு கேட்குறாங்க.
நீராட போங்க, அதாவது இறைவனுடைய அன்புல கலக்க போங்க. அது போதுமா உங்களுக்கு? அவனுடைய அன்புல பரிபூர்ணமா ஒன்று கலந்தால் மட்டும் போதுமா? போதாது. ஏன்னா நீங்க நேரிழையீர். நேரிழையீர் அப்படின்னு அழைக்கிறதுக்கு காரணம் நேர் இழையீர். ஏன்னா மனம் வந்து இதே பஞ்சேந்திரியங்களால, 5 புலன்களால, உதாரணமா காதுல விழுகிற சொல்லு, கண்ணில் பார்க்குற காட்சி, நாசியில நுகர்றது, தோல்ல சீதோஷ்ண நிலை, அதாவது எதையாவது ஒரு பயத்தையோ ஒரு சுகத்தையோ அனுபவிக்கிறது, நடுங்கிறது, இல்லை உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் இந்திரியங்களால பசியினாலேயோ தாகத்தினாலேயோ களைப்பினாலேயோ சரீரம் வாடுறது, இப்படி எந்த ஒரு விதத்திலேயாவது குற்றமே இல்லாம, அதாவது மாற்றி தவறாக அமங்கலமாக இன்பம்ங்கிற பேர்ல அதனுடைய நிலையை, அதனுடைய ஆற்றலை அழிக்கிற மாதிரியான வேற எந்த வஸ்துக்களாலேயும், போதையினாலேயோ புகையினாலேயோ தீர்த்தத்தினாலேயோ எதாவது திரவ வடிவில் நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. காற்று வடிவில் இருக்குது, சொல் வடிவில் இருக்குது, காட்சி வடிவில் இருக்குது. இப்படி ஏதாவது ஒன்று நம்ம அமைதியவோ நமது ஒழுக்கத்தையோ நமது நேர்மையவோ நமது மகிழ்ச்சியவோ அழிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமா உள்ள போயிருச்சு. விஷம் அப்படி ஏதாவது ஒன்று உள்ள, எதுவுமே உள்ள நுழையாதபடி சரியா வைராக்கியத்தோடையும் தூய்மையோடையும் பிரகாசத்தோடையும் அடுத்தவர்களை அண்டி வந்தவர்கள் அவர்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறவர்கள் நேரிழையீர். நீங்க போய் நீராட பகவானுடைய ஐஸ்வர்யத்துல, பகவானுடைய அன்புல ஒன்று கலக்க, பகவானால் அன்பினால் அவருடைய பார்வையினால் தழுவ பெறுவதற்கான இடத்துக்கு நீங்க போங்க. அது போதுமா உங்களுக்கு? ஏன்னா தூய்மையானவர்கள் நீங்க, உங்களை தீமை வந்து நெருங்க கூட முடியாது, அப்படி நேரலையா இருக்குன்னு. அதுவும் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட இடத்துல வசிக்கிறீங்க? சீர்மல்கம் உங்களுடைய செம்மையும் நேர்மையும் தூய்மையும் கெடாத அளவுக்கு, அதை மேலும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அத்தனை பேருமே சீரான இடத்துல அந்த சீர்மை, அந்த வளம், அந்த வசதி வாய்ப்பு, வைராக்கியம், உறுதியான ஆனந்தம், தெளிந்த புத்தி, சிறந்த ஆற்றல், ஞானம் உள்ளது, எல்லாரையும் வாழ வச்சு பார்க்குற பரந்த விசாலமான பார்வையும் மனசும், அது பெருகக்கூடிய, மேலும் மேலும் பெருகிக்கிட்டே வரக்கூடிய, என்னைக்குமே அந்த அங்க இருக்கிற அந்த நல்ல ஆற்றல், அந்த ஐஸ்வர்யம் குறையவே குறையாது. அப்படி சீர் மல்கக்கூடிய பெருகக்கூடிய ஆயர்பாடி. ஆயர்னா கால்நடைகளை பராமரிப்பவர்கள், கால்நடைகள்னா பசுக்களை பராமரிப்பவர்கள், பசுக்கள்னா 33 கோடி தேவர்களும் ஒரு உடல்ல வசிக்கிறாங்கன்னா அது பசுவினுடைய உடல்ல தான் வசிக்கிறாங்க. அப்போ தேவாதி தேவர்களும் அவர்கள் வசிக்கக்கூடிய மேரு மலைகளும் நதிகளும் புண்ணிய தீர்த்தங்களும் வானமும் இந்த வையகமும் அத்தனையுமே அதனுடைய அதி தேவதைகளும் எல்லாருமே குடியிருக்கக்கூடியது பசுக்கள். அந்த கால்நடைகள், அந்த காமதேனுடைய பிள்ளைகள், அதுகளை பராமரிக்கக்கூடிய ஆயர்கள், இறைவனின் தொண்டர்கள், தனது புலன்களின் எஜமானர்கள், கோஸ்வாமிகள், அவங்க வசிக்கக்கூடிய அந்த இடம், சீர் பெருகக்கூடிய இடம், சீர் மல்கும் ஆயர்பாடி, அங்க இருக்கக்கூடிய அதுக்கு அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த செல்வத்தையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லாம உரிமை உள்ளவர்கள் நீங்க. ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள், நேரிழையீர், இறைவனுடைய அன்பு பார்வையினால் தழுவ பெறக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த நீராட்டத்துக்கு போவோம். அது மட்டும் போதுமா? உங்க தகுதிக்கு அது மட்டும் போதாது. இறைவனால் தழுவ பெறுவது, இறைவனால் ஆதரிக்கப்படுவது, இறைவனால்
கொண்டாடப்படக்கூடியவர்கள் நீங்கள். ஆனா அது மட்டுமே உங்களுக்கு போதாது. ஏன்னா நீங்க இன்னும் அதிக தகுதி உடையவர்கள். சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள். உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்மையான வேலை கையில் வைத்திருக்கின்றவன். கொடுந்தொழிலன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய தொழில் இல்லை. அவனுடைய தொழிலே என்னது? எல்லோரையும் பாதுகாத்தல், எல்லோரையும் கொள்முதல் பண்ணுதல். கொடுதொழிலன், ஆளக்கூடியவன். தனது உரிமையாளர்களாக, தனது செல்வங்களாக, தன்னுடைய மக்களை தன்னுடைய செல்வமா, தனது உரிமை உள்ளவர்களா, தன்னுடைய வாரிசுகளா, தனக்கு உகந்தவர்களா, தன்னுடைய அங்கம் போல பாவிக்கக்கூடியவன். அதான் கொடு. அதையே தொழிலாக வைத்திருக்கின்றவன். தொழில்னா என்ன அர்த்தம்? பிரதிபலன். சாதாரண சேவை அப்படின்னா அது தொழில் இல்லை. தொழில்னா கடமை. கடமைனா கடமையுடைய பலன், பூரண பலன் தெரிஞ்சு அது மேல உரிமை பாராட்டாம அதை சரியா செய்யக்கூடிய, ஈடுபாட்டோட செய்யக்கூடிய, மனப்பூர்வமாக செய்யக்கூடிய வேலைக்கு பேர் தான் கடமை. அதைத்தான் தொழில்னு சொல்றது. கடமைங்கிற வார்த்தையை விட தொழில்ங்கிற வார்த்தை உன்னதமானது. கடமைங்கிறது கடன் தீர்த்தல்ங்கிற அர்த்தத்தில் போயிடும். ஆனால் தொழில்ங்கிறது அப்படி இல்லை. தொழுகக்கூடிய செயல், வணக்கத்துக்குரிய செயல், தவிர்க்க முடியாத செயல். அந்த செயலோட விளைவும் பலனும் பரிபூர்ணமானது, முழுமையானது, பூரணமானது. அதன் மேல நம்ம உரிமை பாராட்டாமலே இருக்கக்கூடியது. அந்த பலன் மேல எந்த உரிமையும் பாராட்டாமலே இருந்தா, அந்த உரிமையை தனக்கு எடுத்துக்காம இருந்தோம்னா அந்த செயலுக்கு பேரு தொழில். அந்த தொழிலை கொடுக்கக்கூடியவன், அதே தொழிலாக வைத்திருப்பவன். அதான் கூர்மையான வேல் போல. கூர்வேல் கொடுந்தொழிலன். அந்த தொழிலுக்கு இடைஞ்சல் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை விரட்டக்கூடிய கூர்மையான புத்தி உள்ளவன், விசாலமான பார்வையும் நேர்மையான சிந்தனையும் உள்ளவன், பரந்த மனப்பான்மை உள்ளவன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தன் தான். நந்தன்னா செல்வ மகன். இந்த பூமியுடைய பிள்ளை, பூமி பிராட்டியினுடைய பிள்ளை. பூமி பிராட்டிக்கு பிள்ளையாக இருந்தாலும் பூமி பிராட்டியால் என் தந்தையாக பூமாதேவியை வணங்கக்கூடிய ஒருத்தன் அவன் தான் நந்தன். எங்க ஐயா, எஜமானே, எங்க அப்பா அப்படின்னு ஒரு தன் மகனை தாய் உச்சி முகர்ந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாசம் உள்ளவன் நந்தன். அவன் கோபன்னா கோபியர்கள், கோபர்கள், கோபாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் யாருன்னா புலன்களை தனது ஆளுமைக்கு கீழ் வைத்திருப்பவர்கள். நம்மள மாதிரி மனசே சரியில்லை. நான் அவனை பார்த்தனா, அவன் பார்த்த உடனே அவன் மூஞ்சியில முழிச்சது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன் இப்படி பேசினானா அதை கேட்டதுல இருந்து எனக்கு இப்படி இருக்கு. அந்த பக்கம் வந்தனா அங்க துர்நாற்றம் இருந்ததா, அந்த நாற்றத்தினால இப்படி பஞ்சேந்திரியங்களால பழுதுபட்டு கிடக்கக்கூடிய நமக்கு அந்த பஞ்சேந்திரியங்களையும் தனக்கு சேவகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பஞ்சேந்திரியங்களுக்கு எஜமானனா இருக்கக்கூடிய இந்த கோபாலர்கள், கோஸ்வாமிகளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு பத்தாது. ஆனா உண்மையிலே அவங்க கோஸ்வாமிகள். அந்த கோபன் நந்தன் பூமியினுடைய பிள்ளை கோபன். அது கால்நடைகளையும் பசுக்களையும் தேவர்களுக்கும் சேவை செய்யக்கூடியவன், பக்தர்களுக்கு சேவை செய்கிறவன், பகவானுக்கு பிரியமான சேவையை எப்பொழுது சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவன், அதையே தொழிலாக கொண்டவன். தன்னை எந்த சூழ்நிலையிலையும் தன்னிலை இழக்காம தன்னுடைய சொந்த புலனுக்கு இச்சைகளுக்காக எந்த செயலுமே செய்யாத கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் அவனுடைய குமாரனாக, அவன் பூமி பிராட்டியினுடைய பிள்ளையா இருக்கான். அவனுடைய குமாரனாக முழுமுதற் கடவுள், பரிபூர்ணமானவர், எங்கும் நிறைந்தவர், ஸ்ரீமன் நாராயணர், பூரண சக்தி நாராயண அம்சமா இருக்கிறவர், விஷ்ணு, மகாவிஷ்ணு, எல்லாருமா இருக்கக்கூடிய மூல ஆதி பரம புருஷர்,
முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணன், கண்ணன், கண்ணுக்கு கண்ணானவன், கருத்துக்கு கண்ணானவன், ஆன்மாவுக்கு கணவனாக இருக்கிறவன், புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமமானவன், அவன்தான் குமரன். என்றும் இளமையும், அப்படின்னாலே பருவம் மாறாதவன், பழகும் விதத்தில் இனிமையானவன், எப்பொழுதும் வலிமையானவன், இனிமையை இழக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாதவன், அழகும் தோற்ற பொலிவும் அவனுடைய பார்வையும் அவனுடைய வாசனையும் அவனுடைய நினைவே கூட ஒருத்தனை அவனை நினைச்சா கூட நினைச்சுக்கிட்டே இருக்கிறவே இளமையானவனாவோ இனிமையானவனாவோ ஆயிடுவான். அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவன் அவன். இந்த நந்தகோபனுடைய பிள்ளையா அவதரிச்சிருக்கிறான். அந்த நந்தகோபனுடைய துணைவியாக இந்த குமரனுடைய தாயாக இருக்கிறவள் யார் தெரியுமா? அவதான் ஏறார்ந்த கண்ணி. ஏறார்ந்த கண்ணின்னா ஏர் ஆர்ந்த கண்ணி. அவருடைய கண்கள் எப்பவுமே இறைவனை பார்க்கறத தவிர வேற எதையுமே பார்க்காத கண்ணு. அவளுக்கு குற்றமே, யாரையும் இறைவன் அல்லாத ஒரு பொருளா எந்த வஸ்துவையும் அவளால பார்க்க தெரியாது. எல்லாத்தையுமே பகவானுடைய வடிவமாகவும் பகவானுடைய உரிமை உள்ள இன்னொரு மாற்று பொருள்களாகவும் தான் அவளை பார்க்க முடியுமே தவிர மனிதர்களை மட்டும் இல்ல, ஜீவர்களை மட்டும் இல்ல, ஜடப்பொருளை கூட அவ கண்களால் பார்க்கிறான்னா அப்படித்தான். ஆழ்ந்த அறிவும் அவ பார்வையினாலேயே ஒருத்தர் தாங்கிட்டே இருக்கக்கூடிய குற்றங்கள் அவ பார்வை மேல பட்டுச்சுன்னா, நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அசூயை அவா வெகுளி இன்னா சொல்லியில் நான்கும் ஒளிஞ்சிரும். அப்படிப்பட்ட பார்வையை பார்க்க தெரிஞ்ச அந்த கண்களை கொண்டவள் ஏறார்ந்த கண்ணி அவள். அந்த கண்களை கொண்டவள் அவதான் இந்த குமரனுக்கு தாய். என்ன பரமபுருஷன் ஒருத்தர் 2 பேரை தாயின் தகப்பனுமா ஏத்துக்கிறான்னா அவங்க சாதாரண ஆளா? அந்த மாதிரி அன்பும் அறிவும் வலிமையும் உள்ளவர்கள் அவங்களுடைய குமரனாக அவதரிச்சிருக்கிறார். ஏறார்ந்த கண்ணி, அவளுடைய இளம் சிங்கம் யாரு? இந்த குமரன். அப்பனுக்கு குமரனா இருக்கான், அம்மாவுக்கு இளம் சிங்கமா இருக்கான். அம்மா அவனை என் சிங்கம்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சிரா. அப்ப என்னுடைய அன்பு தளிர், என்னுடைய ஆன்மாவின் உயிர் அப்படின்னு அவன் கொஞ்சிறான். அப்படி அவர்களால் கொண்டாடப்படுகின்ற அந்த குமரன், அந்த இளம் சிங்கம், அவன் எப்படிப்பட்டவன்னா அந்த இளஞ்சிங்கம் அவனுடைய மேனி கார்மேனி, மலைமுகில் போன்ற மேனியை உடையவன், செம்மையான கண்களை உடையவன், ஏறார்ந்த கண்ணியினுடைய பிள்ளை இவன். இவனுடைய கண்கள் எப்படிப்பட்டிருந்தனா செங்கண், இமைக்காத கண்கள், எப்பொழுதும் சிவந்த கண்கள், பாசத்தினால அன்புனால விழித்திருப்பதனால எல்லாரையும் பொறுப்போட பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய உயிருக்கு உயிரான அவங்களுடைய வாழ்க்கைய இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தியாக உணர்வும் அதுல வலிமையும் நேர்மையும் கொண்டாடி மகிழக்கூடிய பக்தர்களையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அதுவும் 1 நாள் 2 நாள்ல பிரபஞ்சம் முழுவதும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாக தான் விழித்திருக்கிற நிலையில பூரா இந்த ஜீவர்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த செம்மையான கண்களை உடையவன், மலைமேகம் போன்ற திருமேனி கொண்டவன், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிறைஞ்சு இருக்கிறவை. அதான் கார் மேனி. அவனுடைய மேனியே மொத்த அகில உலகங்களையும் தன்னுள் கொண்ட ஒரு கருமையான மேனி, விராட் புருஷன். அந்த மாதிரி இருக்கிறவன் சின்னவனா குமரனா, யசோதை கொடுந்தொழில நந்தகோபனுடைய குமரனாக, ஏறார்ந்த கண்ணியின் இளஞ்சிங்கமாக இந்த வடிவத்தில் தோன்றி இருக்கக்கூடிய அந்த குமரன், அவன் கதிரும் மதியும் போல் முகத்தான். அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய முகம் எப்படி இருக்கும்? சூரிய சந்திரர்கள் போல பிரகாசிக்கும், சந்திரனை போல பூர்ணமான ஒளி, மென்மையான இனிமையான ஒளி உள்ளது, வெளிச்சம். அதே மாதிரி சூரியனை போல கண்கூச செய்யக்கூடிய அளவுக்கு பிரகாசமானவனாகவும் இருப்பான். கதிரும் மதியும் சேர்ந்தார் போல் முகமுடையவன். அந்த நாராயணனே இந்த குமரனாக, இந்த இளஞ்சிங்கமாக, இந்த விஷ்ணுவாக, இந்த புருஷோத்தமனாக இங்கு அவதரிச்சிருக்கின்றான்.
அவனுடைய தகுதி என்ன, அவனுடைய லீலை என்னவா இருக்கும்? இப்படிப்பட்ட தாயின் தகப்பனுக்கு பிள்ளையா வந்திருக்கிறான். சாமானியமான நமக்காக அவனை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக அவனே ஒரு அன்புள்ள ஒரு வலிமையான ஒரு 2 தாய் தகப்பனை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பிள்ளையா அவதரிச்சிருக்கின்றான். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது நமக்கு? இதெல்லாம் நமது பலன். இந்த பலனை முதல்ல நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? மார்கழி திங்கள்னால கண்டுபிடிச்சோம். ஏன்னா அப்படி மார்கழி மாசமாக இருக்கிறதும் அந்த காலமாக இருக்கிறதும் மார்கசீனாம் அப்படின்னு அது நானேன்றாரு பகவான். அவனே தான் காலமா இருக்கிறான், அவனே தான் புருஷார்த்தமா இருக்கிறான், அவனே தான் தவமா இருக்கிறான், அவனே தான் இன்பமா இருக்கிறான், அவனே தான் கொடுக்கிறவனாகவும் சேவகனாகவும் எஜமானனாகவும் புலன்களாகவும் இருக்கின்றான். அவனே தான் ஆகுதி, அவனே தான் நெருப்பு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான பரிபூர்ண தகுதி உள்ள சிறந்த காலம்தான் இந்த மார்கழிக்கு திங்கள். அதனால நாராயணன் அவனே நமக்கு பறையும் தருவான். பறைன்னா என்ன? அறிவு, தகுதி, அந்த செயலில் இருக்கக்கூடிய வைராக்கியம், அந்த செயலுக்கு தேவையான உபகரணங்கள். நமது புத்தியும் சரி, நீ இப்போ ஒரு தீபம் ஏற்ற போறேன்னு வச்சுக்கோ, தீபம் ஏற்றணுங்கிறதுக்கான உனக்கு மனப்பூர்வமான தெளிவான விருப்பமான ஒரு பாசமுள்ள அது மேல அந்த தீபம் ஏற்றுவதில் மேல நம்பிக்கையும் அதுல ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் அதுல ரசனையும் இருந்தா முதல்ல உனக்குள்ள உற்பத்தி ஆகணும். அதுக்கப்புறமா அதுக்கான பொருள்கள் வேணும். நெருப்பு பற்றி கொள்ளக்கூடிய, நெருப்பை உருவாக்கக்கூடிய பொருள்கள் வேணும். அதை நீ இயக்கி உரசி அதிலிருந்து நெருப்பு பொரிய தூண்டணும். அந்த விறகில் இருக்கும் நெருப்பை, அந்த குச்சியில் இருக்கக்கூடிய நெருப்பை நீ தூண்டணும். இதுக்கு இந்த உபகரணங்கள்லாம் தேவை. அதுக்கு பேர் தான் பறை. எண்ணம் மட்டும் இல்ல, வைராக்கியம், அந்த செயலோட பலனை விட்டு கொடுக்கிற தியாக உணர்வு, அதை ரசிக்கிற உணர்வு, அதை செய்யறதுக்கு தயக்கம் இல்லாத உணர்வு, இதெல்லாம் பறையோட சேர்ந்தது. இது இத்தனையும் தருவான். நாராயணனே நமக்கே பறை தருவான். ஏன்னா அவன் தான் குமரன், அவன் தான் இளஞ்சிங்கம். அதனால பறை தருவான், நமக்கே பறை தருவான். அப்படி ஒரு அன்புக்கு பாத்திரம் ஆயிட்டோம்னா, இறைவனுடைய அன்புக்கு பாத்திரம் ஆயிட்டோம்னா, அவனுடைய அவதார நிகழ்ச்சியை பரிபூர்ணமா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கு காரணமான இந்த மார்கழி திங்களை மனம் நிறைந்து கொண்டாடிட்டோம்னா, நமக்கு இந்த மார்கழி திங்கள் நமது ஜென்மம் முழுவதுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது உண்மையாக இருப்பதனால், இந்த பாரோர்னா பூலோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இதே மாதிரி ஜட உலகங்கள்ல வசிக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்மை புகழ்வார்கள். எதனால? பக்தி கிடைச்சதுனால, பக்தி பண்ணதுனால, பக்தியை நாம பக்திக்கே அர்ப்பணிச்சதுனால, அந்த அர்ப்பணிப்பதுனால மீண்டும் பக்தியே நமக்கு பலனாக திருப்பி கிடைச்சதுனால, இவ்வளவு பெரிய சுழற்சியை, இவ்வளவு பெரிய வெற்றியை எப்பவுமே நாம தக்க வச்சிருக்கிறதுனால, நமக்கு எப்பவுமே நமது கிரகாதிபதிகள் இருந்து உலகத்தாருமே புகழுவாங்க, பாராட்டுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க, வழிகாட்டுவாங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலேயீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வையில் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் வாரோர் புகழ படிந்த இளோர் எம்பாவாய். இந்த பாவை நோம்பே எனக்கு இவ்வளவு நீதான் வச்சிருக்கிற, நான் உன்னை நோக்கின்றேன். இந்த பாவை இதெல்லாம் நீ வச்சிருக்கிறது எனக்கு தெரியும், இது எல்லாத்தையும் இந்த அறிவெல்லாம் எனக்கே கொடுத்துரு. எனக்கு நீ கொடுத்ததுனாலதான் நான் உன்னை நோக்கின்றேன். நீ உன்னை நோன்பு, உன்னுடைய நோன்பின் அருளால் நான் இதையெல்லாம் பெற்றிருக்கின்றேன். இதனால் நான் பாரோர் புகழும்படியாக ஆகிவிட்டேன். ஏனென்றால் இந்த யசோதையினுடைய இளஞ்சிங்கம் என் துணைவன். இந்த நந்தகோபனுடைய புலன்களை தன் வசமாக்கிய நந்தகோபனுடைய
எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய அந்த கூறுவேல் கொடுந்தொழில நந்தன், அவன் அந்த கோபனுடைய குமரனாக நீ அவதரிப்பதால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மார்கழி எனக்கு உகந்ததா, என்னுடைய காலத்துக்கும் என்னுடைய ஆயுள்ல என்னுடைய வாழ்வுல இனிமையானதாகவும் சுகந்தமானதாகவும் வலிமையானதாகவும் இதமானதாகவும் என் உறக்கத்திலிருந்து என்னை எழுப்பதாகவும் இருக்கக்கூடிய அந்த பரிபூரணமான மதியாக நான் இருப்பதால், மதியாக நான் வாழ்வதால், அந்த மதியாகவே என்னை மதியின் வடிவமாகவே அறிவின் பூரணமாகவே என்னை ஆளாக்கிய இந்த நன்னாளுங்கிறதால் நீ எம் பாவாய், நீயே எனக்கு சொந்தம். விரதமான நீ, நோன்பாகிய நீ, இந்த பாவையின் நோன்பாக இருக்கிற நீ என்னுடைய சொந்தம். என்னை விட்டு எப்போதும் அகலாது இருக்க வேண்டும். நான் உன்னை எந்த நேரத்திலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட உன்னை நான் மறந்து என்னை இழந்துடக்கூடாது. அப்படி வேண்டிக்குவோம். அதனால தான் முழுவதுமாக நீராட போதுவீர். நீராடுவோம், வாங்க போவோம். நீங்க செல்வ சிறுமீர்கள், இயற்கையின் இளமையின் இயற்கைங்கிற அந்த அன்னை பராசக்தியினுடைய பூரண செல்ல பிள்ளைங்க. உங்களோட நான் சேர்ந்துக்குவேல்ல, என்னையும் உங்க கூட சேர்த்துக்குவீங்களே. ஏன்னா எங்கிட்ட எந்த தகுதியும் இல்லைன்னாலும் உங்களை நான் அழைக்க வந்திருக்கிறேனே, உங்களுடைய தன்மை தெரிஞ்சு வந்திருக்கிறேனே, நானே சிறந்தவன் தான். இந்த மாதிரியே ஒரு ஜீவன் தன்னுடைய தாயவும் தன்னுடைய தலைவனையும் தேர்ந்தெடுத்து தேடி ஏங்கி அழுது அனுபவிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? வாயேன், அப்படி நாம அப்படி அனுபவிப்போம். அம்மாவை தேட மாட்டியா கண்ணா, அம்மாவை தேட மாட்டியா அப்படின்னு அம்மா பிள்ளைய பார்த்து கேட்டா, தேடுவேம்மா, உன்னைத்தாம்மா நான் தேடிட்டு இருக்கேன். எப்படி தேடுற கண்ணா? நீ என்ன தேடுறத இப்படியெல்லாம் தேடுற அப்படின்னு நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மாவை தேடிட்டே இருக்க என்னையா, இப்படித்தான் தேடுத என்னையா அப்படின்னு அம்மா உன்னைய பார்த்து கேட்டா எப்படி இருக்கும்? இப்படித்தாம்மா தேடுனேன், எங்கம்மா இருந்த நீ அப்படின்னு இப்படி சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறா பூமி பிராட்டி. ஜீவர்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்க வந்திருக்கிறா. அப்பேற்பட்ட அறிவும் அப்பேற்பட்ட ஞானத்தையும் தான் பிள்ளைக்கு ஊட்டுறதுக்காக தானே தன்னை தேடுற மாதிரி ஜீவர்கள் முன்னால ஞானத்தை கொடுத்து என் பிள்ளை என்ன தேடுறான், என் பகவானை தேடுறான் அப்படின்னு அனுக்கிரகம் பண்றா அம்மா ஆண்டாள். கோதை நாச்சியார் திருவடிகளே சரணம்.